நான் உனக்கு தங்கச்சி, மாமா இல்ல. தங்கச்சிட்ட போய் டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஃப்ரெண்ட்னு ஒரு சமூகமே இருக்கு. சும்மாறா சமூகம். இவ்வாறு ஒரு ஃப்ரெண்டு 2 அண்ணனுக்கு சமம், 4 தம்பிகளுக்கு சமம். லவ்வுன்னு வந்துட்டா 100 மாமாக்களுக்கு சமம். கண்ணை மட்டும் விட்டு தம்பி, தோலை உரிச்சு ஆ? அவர் சொல்றத செய். ഓ ഇതാ പഠിപ്പിച്ചു തുടങ്ങി നന്നായിട്ട്. பாப்பா உன்னை படிக்க சொல்லவே இல்லையே, லவ் பண்ணதான்னு சொன்னேன். மாமா ஐ லவ் யூ சொல்லு, கூட்டுறேன். முடியாது. இது போடா. தலையில அடிச்சா ഒന്നെങ്കിലും ഇഷ്ടപ്പെടണം അല്ലെങ്കിൽ പഠിച്ചോളണം. ஐ லவ் யூ வேண்டாம், மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட, கூட்டுறேன். ഹായ് എം ജി ജെയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ കാർത്തിയുടെ തീരനദിക്കാരൻ 1 മൂവിയിലെ സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീൻ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു, ഇൻട്രോ ഗംഭീര ഇൻട്രോ സീനായിരുന്നു. ആ ഒരു പോലീസ് ടച്ചോടെയാണ് സംഭവങ്ങൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ആ ഒരു സംഭവം ഫ്ലാഷ് ബാക്ക് സ്റ്റോറി പോലെയാണ് ഏകദേശം കാണിക്കുന്നത് തോന്നുന്നില്ലേ? കാരണം വെച്ചാൽ അവിടുന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, അതായത് ഈ ഒരു കേസ് എന്ന് പറയുന്നത് അങ്ങേരുടെ ലൈഫിലും കുറച്ച് പണി കിട്ടിയിട്ടുണ്ടെന്ന് തോന്നുന്നു. അപ്പൊ ആ ഒരു സംഭവമാണ് നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിലിട്ട്. പിന്നെ ഇത് റിയൽ ആയിട്ട് നടന്ന ഇൻസിഡൻസ് ആണ് എന്നുള്ളത് നമുക്ക് കുറെ കമന്റ്സ് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ നമ്മൾ എവിടേക്കോ കേട്ട് മാതിരി ഉണ്ട്, അതായത് ആ സമയത്തൊക്കെ ഇങ്ങനെ ഹൈവേ കൂടി ഒന്നും പോകരുത് എന്നൊക്കെ പറയായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് നട്ടപ്പാതിരക്കൊന്നും പോരെന്ന് പറയും. കാരണം ആ സമയത്താണ് ഹൈവേയിൽ ഇങ്ങനത്തെ ഒരു ഗ്യാങ് ഒക്കെ ഉണ്ടാവാറുണ്ട്. പിന്നെ ഇതിന്റെ അകത്ത് കാണിച്ചിരിക്കുന്ന ആ ഗ്യാങ് റെസിഡൻഷ്യൽ പോയിട്ടാണ് അറ്റാക്ക് ചെയ്യുന്നത്. അതും ആ ഹൈവേ അടുത്തുള്ള പരിസരത്തുള്ള വീടുകളാണ് അറ്റാക്ക് ചെയ്യുന്നത്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നോക്കാം അടുത്ത സീനിൽ എന്താ പറയാൻ പോകുന്നത്. തുടങ്ങിയാലോ? ഇപ്പൊ ഏകദേശം നമ്മുടെ നായികയായിട്ടുള്ള റൊമാൻറ്റിക് സംഭവം കാണിച്ചു തുടങ്ങിയിട്ടുണ്ടല്ലേ? സോങ് ആണ് തോന്നുന്നുണ്ട്, പക്ഷെ നമുക്ക് അറിയില്ല എന്താ. തുടങ്ങിയാലോ? അത് കളിക്കുന്നുണ്ട് പിള്ളേർ. ഒരാൾക്ക് ഭയങ്കര തമിഴ് ലുക്കില്ല ഇന്നത്തെ. പാട്ട് സാപ്പാട് സൂപ്പർ കേൾക്കുന്നൊന്നുമില്ല. കമ്മ്യൂണിക്കേഷൻ അവര് എനിക്കൊന്ന് മറ്റേ ഓൾറെഡി ആള് ഇഷ്ടാന്ന് തോന്നുട്ടോ നായികക്ക്. ഇവിടെ ഇഷ്ടമാണ്. கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, சும்மா பேசலான்னு. அப்பா கிட்ட சொல்லுவா. செல்லுக்குட்டி செல்லுக்குட்டி, எதிர் வீட்டு பொண்ணு பிரியா இருக்கால? ஆமா இருக்கா. அவ என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதே என்கிட்ட சொல்ற, நீ பண்ணல விடு. நானும் தான்மா, நீ அம்மா ஹெல்ப் பண்ணு. நான் உனக்கு தங்கச்சி, மாமா இல்ல. தங்கச்சிட்ட போய் டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஃப்ரெண்ட்னு ஒரு சமூகமே இருக்கு. சும்மாறா சமூகம். இவ்வாறு ஒரு ஃப்ரெண்டு 2 அண்ணனுக்கு சமம், 4 தம்பிகளுக்கு சமம். லவ்வுன்னு வந்துட்டா 100 மாமாக்களுக்கு சமம். கண்டிப்பா லவ் பண்றான் மச்சி, ஆனா கன்ஃபியூஸ் பண்றான், சொல்லவே மாட்டேங்கிறான். ரஜினி படத்துல மட்டும்தான் பொண்ணுங்களே லவ் சொல்றதெல்லாம் நிஜத்தில் நடக்காது. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. சொல்லு. ஃபாலோ பண்ணு. டிஎஸ்பியாக போறமே ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறமே ஏதாவது ஃபீலிங்கா இருக்கா? குட் பாய். நீ சிஎம்மாவே இருந்தாலும் ஏஎம்பிஎம் பார்க்காம சுத்தினா தான் பொண்ணுங்க சிக்குவாங்க. பின்னாடியே சுத்துன அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என்னமா அப்பா சொல்லிடுவாடா. அப்பா தரவே போகுது. பெரிய ஆள் தான் மச்சி, அவர் சொல்றது கரெக்ட் தானே. எப்படி? பின்ன
பல வருஷம் கஷ்டப்பட்டு வேண்டிய பாஸ் ஆகலன்னா கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். தம்பி, கஷ்டப்பட்டு வேண்டினா மட்டும் பத்தாது, கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சுதான் பாஸ் ஆகணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு போய்? ഓ ഇങ്ങനെ ഒരു തുപ്പാക്കിയില്ലല്ലേ? അങ്ങനെയാണോ സോങ്? ആ സോങ് സീൻ വിത്ത് സോങ് ആണ്. மொட்டை மாடியில் நீ நடந்து நடந்து படிக்கிறாயே அது வரலாறு. வரலாறு இல்ல, கணக்கு. அதான் ரொம்ப வருஷமா எழுதுறா. அப்புறம் என்ன சௌரியமா பெஞ்ச் போட்டு சைட் அடிக்கிறாப்ல இருக்குது. அருமையான கவிதை சொன்ன மச்சி, கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வேணும்னே சுத்த விடுறா அவளை. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்காண்டி. ചോദിക്കാൻ எப்ப தம்பி ஜாயின் பண்றீங்க? ஃபீல்ட் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே. நீ குரூப் 1 எழுதி போலீஸ் ஆயிட்ட. ஆனா இங்க ஒண்ணு வாத்தியார் பொண்ணு ஃபெயில் ஆனா அசிங்கமாச்சேன்னு பாக்குறேன். இந்த வருஷம் மட்டும் பாஸ் பண்ணல, எவனாவது எம்எல்ஏ எம்பின்னு படிக்காத பையலுக்கு கட்டி வச்சிட வேண்டியதான். அங்கிள் அவசரப்படுறாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. தம்பி, அது என் தங்கச்சியை படிக்க வைக்கும் போது அப்படியே பிரியாக்கும் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சிடறேன்னு சொல்ல வந்தேன். എനിക്കൊരു ചാൻസ് കൊടുക്കുന്നു. പഠിപ്പിക്കാൻ வயசு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். அப்பா இது மட்டும் வேறப்பா, நான் பாஸ் பண்ணிடுறேன்ப்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போலீஸ் ஒன்னும் பயப்படுற தம்பி, நீ தான் இவளுக்கு சரியான ஆளு. உங்க அப்பா பர்மிஷனோடய எப்படி உள்ள வந்த பாத்தியா? இதெல்லாம் நீ வரைஞ்சதா? பயங்கர கிரியேட்டிவா இருக்க. போக போக அங்கிள்கிட்ட படிச்சு அங்கிள் மாதிரியே பெரிய ஆளாம். பேஜ் நம்பர் பிரியா கெட் ரெடி. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன் டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? क्वेश्चन பேப்பர் 10 நிமிஷம். റിയൽ ആയിട്ട് പഠിപ്പിക്കോ? തോന്നുന്നുണ്ട്. அவர் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. നോക്കുന്നുണ്ടറിയോ ആ. അച്ഛൻ? பிரியா ஃபெயில் ஆகுறதுனால தான் இருக்கு. இவ்வளவு சவுண்ட் வச்சு டிவி பார்த்துட்டே இருந்தா படிப்புல எப்படி கான்சன்ட்ரேஷன் வரும்? சாரி தம்பி. അവിടെ അവിടെ ഇരുന്നിട്ടല്ലേ കാണുന്നത്? ആ, ஐயோ டைம் ஆயிடுச்சு. വേറെ ട്രാക്ക് ആ, കാണിച്ചിട്ടുണ്ട് ഏകദേശം. അങ്ങനെ ഫസ്റ്റ് വേറെ ട്രാക്കല്ലേ കാണിച്ചു. ആ தம்பி, ஏற்கனவே மங்கை போயிட்டா. மலர் வரணையா என் பொண்டாட்டி மாதிரி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. கதவை சாத்திட்டு கம்மியா சவுண்ட் வச்சு பாருங்க. தேங்க்ஸ் தம்பி. ഓ സീല മങ്കൈ പോയിട്ട മലർ വരും. சொல்லி தொலை. மேக்கப் செட் வாங்கி தரேன். அண்ணனுக்கு ஒரு டீ ப்ளீஸ். குழந்தைகளே, குனிஞ்சு தலை நிமிராம படிக்கணும், சரியா? അയ്യോ, ப்ராப்ளம் இனிமே ஜாலியா லவ் பண்ணலாம். பண்ணுங்க பண்ணுங்க. அப்ப எதுக்கு நீ போட்டோ எடுத்த? எத்தனை பார்த்து கண்ணடிச்சு? அப்பாவை கூப்பிடவா கூப்பிடவா? உன்னை இந்த ஜென்மத்துல உன்னால பாஸ் பண்ண முடியாது. பேசாம மாமா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு സെറ്റിൽ ആവുന്നു. பாருப்பா அடிக்கலாம் லூசு. என்னப்பா? மீராபாய் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைகன்னா என்ன எழுதியிருக்கா தெரியுமா? மீராபாய் பெரிய பாய், அதில் 3 முதல் 4 பேர் வரை தாராளமாக படுத்துக் கொள்ளலாம். எங்கள் வீட்டில் இருந்த மீராபாய் கிழிந்து விட்டது, புதிதாக ஒன்று வாங்க வேண்டும். போன டெஸ்ட்ல இதே பதில் தான் எழுதினேன். எங்க அப்பா திருத்தி 2 மார்க் போட்டாரு. என்னப்பா? கண்ணை மட்டும் விட்டு தம்பி, தோலை உரிச்சு ആ? அவர் சொல்றத செய். ഓ ഇതാ പഠിപ്പിച്ചു തുടങ്ങി നന്നായിട്ട്.
എല്ലാ ദിവസവും വരുന്നുണ്ടാ? ഏയ്, എന്തിരിക്ക? ഉറങ്ങുന്നു. ഉറങ്ങാണ്. Acting, acting, acting. ഓ, മാക്സ് എല്ലാം കറങ്ങണ്ട തലയില്. ആള് കൊറേ ആയിട്ട് ഫെയിൽ ആയിക്കൊണ്ടിരിക്ക. ஏய் ப்ளீஸ் விட்டு நானே வேலை செய்யாம ஏமாத்துறதுக்காக படிக்கிறேன்னு சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. பாப்பா பாவம்ல, சின்ன பாப்பால. ப்ளீஸ். பாப்பா உன்னை படிக்க சொல்லவே இல்லையே, லவ் பண்ணதான்னு சொன்னேன். லவ் பண்றேன். மாமா ஐ லவ் யூ சொல்லு, விட்டுறேன். முடியாது. போடா. இது போடா. தலையில அடிச்சா ഒന്നെങ്കിലും ഇഷ്ടപ്പെടണം, അല്ലെങ്കിൽ പഠിച്ചോളണം. ஐ லவ் யூ வேண்டாம், மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட, விட்டுறேன். முதல்ல அடிச்சதுக்கு சாரி சொல்லு. கண்ணம் கூட சொல்லு. അയ്യോ മാമാക്ക് അച്ഛൻ വരുമോ? உங்க ஊர்ல இப்படிதான் சாரி சொல்லுவாங்களா? அப்பா கிட்ட சொல்றேன். இரு. ம். ஷாருக் கான் தாஜ்மஹாலை கட்டினார். அம்மா நாளைக்கு ட்ரைனிங் போக உன்னை பேக் பண்ணிக்க சொல்லுச்சு. pack. ரொம்ப சந்தோஷப்படாத, பக்கத்துல ட்ரைனிங், சீக்கிரம் வந்துருவேன். மாடல் தெரியுமா சார்? பாரா கான்ஸ்டபிளா 1 வீக் ஸ்டேஷன் முன்னாடி நிக்கணும். கேடி செக்கிங் அண்ட் தபால் டியூட்டில 1 வீக் ஒர்க் பண்ணணும். ரைட்டரா 1 வீக் ஒர்க் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் எழுத கத்துக்கணும். எஸ்ஐ 1 மாசம் ஒர்க் பண்ணி ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் கத்துக்கணும். എല്ലാം വേണം. இன்ஸ்பெக்டரா 2 மாசம் ஒர்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் நம்ம டியூட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். டிராஃபிக் அண்ட் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல எல்லா டிவிஷனும் அசோசியேட் ஆகணும் சார். ഡയറക്റ്റ് മറ്റേ റാങ്കിലോട്ട് പോകാനാണ്, DSP. DSP റാങ്ക്. ഇടക്കിടക്ക് മറ്റേതാണ് ഇങ്ങനെ കണ്ടോ. റൊമാൻറ്റിക് ഒക്കെ പോയി. ആ காட்சி கொடுங்க. അടുത്ത സീൻ കാരണം ഏകദേശം അവിടെ നിന്നില്ലേ. അപ്പൊ എന്തായാലും ഏകദേശം റൊമാൻറ്റിക് സീനിന്റെ കൂടെ തന്നെ ചെറിയൊരു പോലീസ് സാധനം അവസാനം കയറിയും വരികയും ചെയ്തു. കാരണം എന്താ പറയാ, അദ്ദേഹത്തിന് ഒരു ആ സ്ഥലത്തോട്ട് എത്തണ്ടേ. അതായത് എന്താ പറയാ, ഫസ്റ്റ് സീൻ കണ്ടിട്ട് നമ്മൾ ഈ സീൻ കാണുന്ന സമയത്ത് ഇത് വേറൊരു മൂവിയാണോ എന്ന് നമുക്ക് തോന്നിപ്പോവും. പക്ഷെ എനിക്ക് വേണം ആ ക്യാരക്ടറിന്റെ ആ റൊമാൻറ്റിക് ഏരിയയെ കാണിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് തോന്നുന്നത് ആ ഒരു സംഭവം. എനിക്ക് വേണം ആ ഒരൊറ്റ മോഡിൽ തന്നെ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോകണ്ടെന്ന് വിചാരിച്ചായിരിക്കും ചിലപ്പോ. അത് മാത്രല്ല, പാട്ട് തന്നെ ഇല്ലേ, പാട്ടായിട്ട് ഇട്ടില്ല. പാട്ടിന്റെ കുറച്ച് ലൈൻസ് മാത്രം അവിടെ ഇട്ടുള്ളൂ. അത് പക്ഷെ അതിന്റെ കൂടെ തന്നെ ആ ഒരു റൊമാൻറ്റിക് ഏരിയ നന്നായിട്ട് കാണിക്കുന്നുണ്ട്. അവസാനം നമ്മൾ മറന്നു പോരുത് ഇതൊരു പോലീസ് സ്റ്റോറിയാണെന്നുള്ളത് ഏകദേശം കറക്റ്റ് ആയിട്ട് അവിടെ കാണിക്കുന്നുണ്ട്. പക്ഷെ പോലീസ് ആവുന്ന സമയത്ത് പുള്ളിക്കാരൻ ആറ്റിറ്റ്യൂഡ് ഒക്കെ ഫുള്ളി ഇങ്ങോട്ട് മാറാണ്. അതിന് മുന്നുണ്ടായിരുന്ന ആളും പോലീസ് ആവുന്ന സമയത്ത് ആളും ടോട്ടൽ വ്യത്യാസം. ആ റൊമാൻറ്റിക് പയ്യൻ തന്നെയാണ് ഇതെന്നുള്ളത് തോന്നിപ്പോകുന്ന രീതിയിലാണ് ആ ഒരു കാർത്തിയുടെ ട്രാൻസ്ഫോർമേഷൻ. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നോക്കാം അടുത്ത സീനിൽ എന്താ കാണിക്കാമെന്നുള്ളത്. അത്രേ ഉള്ളൂ.